ஆனந்தி, ஒரே நேரத்தில் 2 காற்றழுத்தம் என சொல்லினீர்கள். அதே போன்று தற்போது அரபிக்கடலிலே ஒரு காற்றழுத்தம் இன்று உருவாகிவிட்டது. வங்கக்கடலிலே 24ஆம் தேதி உருவாகும் என கூறியிருந்தார்கள். ஆனால் அது முன்கூட்டியே 21ஆம் தேதியே உருவாகும் என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் பெருமழையை இந்த 2 காற்றழுத்தம் தரப்போகின்றன. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெருமழையை தரப்போகிறது என்பதை தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கொடுத்துள்ள அறிக்கை, இன்று மதியம் அவர் கொடுத்துள்ள பிற்பகல் ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது நிறைய மழை, அதாவது பெருமழை எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். தீபாவளி 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தீபாவளிக்கு பிறகு அரபிக்கடல் மண்டலம் விலக புதிய வங்கக்கடல் மண்டலம், அதாவது வங்கக்கடலிலே உருவாகின்ற இந்த காற்றழுத்த மண்டலம் அக்டோபர் 22, 23, 24 சென்னை அருகே வர வாய்ப்பு இருக்கு. சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கு என கூறுகிறார்கள். இது புயலாக மாறினால் மோந்தோ புயல் என அழைக்கப்படும். ஆனால் புயலாக மாறுமா அல்லது வலுவான காற்றழுத்தமாக கரையை கடந்து பெருமழையை சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் கொடுக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பை, கணிப்பை தற்போது கொடுத்திருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் KTCC நடக்கும் என்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பெருமழை அடுத்த ஒரு வாரத்திற்கு இருக்க போகிறது என்பதை தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தன்னுடைய ஆய்வறிக்கையிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காற்றழுத்தங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி செல்கின்றன, அதே போன்று அரபிக்கடலிலே உருவாகியுள்ள காற்றழுத்தத்தால் தற்போது மழை பெய்து கொண்டு அந்த மழையானது அந்த காற்றழுத்தம் வலுவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வளைகுடா பகுதி நோக்கி சென்றுவிடும். அதே போன்று சென்னைக்கு வருகின்ற அந்த காற்றழுத்தம் வங்கக்கடல் அருகே உருவாகின்ற காற்றழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து தாழ்வு பகுதி வலுவடைந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சென்னை அருகே கரையை கடக்கலாம் என்று தற்போதைய நிலையில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வானிலை என்பது சட்டென்று மாறக்கூடியது. கணிப்புகள் இவை அனைத்துமே அடுத்தடுத்த 12 மணி நேரத்திற்கு வானிலை கொடுக்கும் பொழுதுதான் சரியாக கொடுக்க முடியும். தற்போது 3 தினங்களுக்கு முன்பே கொடுப்பதால் இந்த வானிலை என்பது கணிப்பாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. ஆனால் எச்சரிக்கை ஒளியை கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை செய்தியை அரசாங்கங்களுக்கு கொடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஆனால் பெருமழை அடுத்த ஒரு வாரத்திற்கு தீபாவளிக்கு பிறகு அந்த மழையின் அளவும் வீச்சும் அதிகரிக்கும். எனவே குடை இல்லாமல் வெளியே செல்லாதீர்கள் என்பதை அன்பு வேண்டுகோளாக வைக்கிறோம். நிச்சயமாக மழை பொழிவு அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமழை முதல் கனமழை வரை இருக்கும். குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள மண்டலங்கள், சென்னை மாநகரம் ஆகிய இடங்களிலே பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதே தற்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பல்ல, தனியார் வானிலை ஆய்வாளர் கணிப்பின் அடிப்படையிலே இந்த தகவலை நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனந்தி.